நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டுல எம்பிபிஎஸ், பிடிஎஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தாலும், ஒரு டெடிகேட்டடா ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு வரப்ப நர்சிங்கை வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க. நர்சிங் மட்டுமா அப்படின்றத பார்த்தோம்னா, அது கூட சேர்ந்த நிறைய ரிலேட்டட் ஃபீல்டெல்லாம் இருக்கு. அதுவும் ஃபீல்டு நல்லா இருக்கு அப்படின்னா படிக்க வேண்டிய இடம் எப்படி இருக்கும், அதோட அருமையான இடமா இருக்கணும்ல. அந்த மாதிரி அருமையான காலேஜஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். விஐடிக்கு ஒரு ட்ரைனிங், ஜேஇக்கு ஒரு ட்ரைனிங், நீட்டுக்கு ஒரு ட்ரைனிங், ஐஐடி எக்ஸாமுக்கு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங், இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஆர்ஜிஆர் கோமெட் 2026 ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய இன்ஜினியரிங் ட்ரைனிங் இருந்தாலும் சரி, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு. ஏன்னா சில பேர் வந்து ஆப்டிடியூடுக்கு மட்டும் தனியாக ட்ரைனிங் கொடுப்பாங்க, 10,000 ரூபாய் வாங்குவாங்க, பிசிக்ஸுக்கு தனியாக ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே இடத்துல ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்துக்கிட்டே ட்ராக் பண்ணிடலாங்க. 10 எக்ஸாம் எழுதுறப்ப ஒரு எக்ஸாம் உங்களால் முடியாதா? அதுக்கு ஆர்ஜிஆர் அஷூரன்ஸ் கொடுக்குறோங்க. இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கீழே இருக்கக்கூடிய லிங்கை ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் கொடுங்க. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நர்சிங் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்சஸ் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு காலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சி. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அதில் நர்சிங் கோர்ஸ் அந்த அலைடு ஹெல்த் சயின்சஸை படிக்கிறதுக்கு கிஃப்ட் இருந்தால் தான் படிக்க முடியும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸிங் இருந்தால் தான் படிக்க முடியும். ஏன்னா ஃபீஸும் ரொம்ப நார்மல் ஃபீஸ். ஆனால் +2 மார்க்கை வச்சு போயிட முடியுமானா இல்லை. அதில் சில என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய 11 and 12 போர்ஷன்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது கொஸ்டின்ஸு. லாஸ்ட் இயர் நம்ம எம்பிபிஎஸ்க்காக வீடியோ போட்டப்ப நிறைய பேர் கால் பண்ணாங்க. நர்சிங் படிக்கிறதுக்கு சிஎம்சியில் சொல்லுங்க சார், அலைடு கோர்சஸை படிக்கிறதுக்கு சொல்லுங்க சார், அதில் என்ட்ரன்ஸ் இருக்கே அது கொஞ்சம் கிளாஸ் எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதனால தான் அட்வான்ஸாக இந்த வாட்டி என்ன பண்ணுறோம், சிஎம்சியில் இருக்கக்கூடிய நர்சிங் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸை பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம டீம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ரைட், சிஎம்சி வெல்லூர் நர்சிங் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்சஸ் 2026 இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். எப்போ இது உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 120 வருடம் முன்ன, சுதந்திரம் அடையாத முன்னையே இந்தியாவுக்கு அந்த டைம்ல இது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐடஸ் கட்டர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு ஜென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசவம் பார்ப்பாங்க. ஆனால் நிறைய வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ஸு கிட்ட பிரசவம் பார்த்துக்கிறதுக்கு ஹெசிடேட் பண்ணி அந்த ஊர்லேயே வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணி நிறைய குழந்தைங்க இறந்து போறதை பார்த்துட்டு வருத்தப்பட்டு ஏதாவது இவங்களுக்கு பண்ணணுமே அப்படின்றதுக்காக தான் ஐடாஸ் கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் படிக்கல, அவங்க அப்பா டாக்டர். ஆனால் இதுக்காகவே அவங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணாங்க. இது பயங்கரமான ஒரு ஸ்டோரி பண்ணுறது பார்க்குறப்பே, அவங்களுடைய கதையை கேட்குறப்பே அப்பா இப்படியெல்லாம் மக்கள் இருந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுது. அந்த மாதிரி ஒரு பெருமைக்குரிய இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சி ஸ்டார்ட் பண்ணி, அதான் சொல்லல 120 years அபவுட் சிஎம்சி வெல்லூர் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷன் 1900 எப்போ நம்ம 2025 இருக்கோம். ரைட்டா? நர்சிங் ஸ்கூல் ஸ்டார்டட் 1909, மெடிக்கல் எஜுகேஷன் 1918 இருந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு வந்து ப்ரையாரிட்டி வந்து இருக்கு. எம்பிபிஎஸ்லேயும் சரி, எம்பிபிஎஸ்லேயும் சரி, நம்மளுடைய நர்சிங் ஆண்டு இதுலேயும் கிறிஸ்டியன் நெட்வொர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. தென் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்க்கு வந்து சீட்ஸ் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலயமா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் போனாலும் சரி, ஸ்டாஃப் கோட்டாஸில் போனாலும் டெஸ்ட்டு வந்து கம்பல்சரி எழுதி இருக்கணும். 6 மேஜர் கேம்பஸ் இருக்குது. வெல்லூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ சித்தூர் இருக்குது, ராணிப்பேட்லேயே பக்கத்துலேயே ஒரு கேம்பஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. NAC A கிரேடு வாங்கியிருக்காங்க. ரெகக்னைசேஷன் ஃபார் அகாடமிக் எக்ஸலன்ட் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன். தென் NIRF ரேங்க்ல பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. WHO கூட கொலாபரேட் பண்ணி சென்டர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கான்ட்ரிபியூட்டிங் டு குளோபல் ஹெல்த் இனிஷியேட்டிவ் அண்ட் ரிசர்ச். தென் இவங்களுடைய மிஷன் பார்த்தீங்கன்னா நாட் டு பி மினிஸ்டர்ட் இன் அன்டு பட் டு மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் ஒய் சிஎம்சி ஸ்பெஷல், ஏற்கனவே நம்ம சிஎம்சி ஸ்பெஷல் என்னன்றதை பார்த்துட்டோம். 100+ years ஆஃப் மெடிக்கல் அண்ட் நர்சிங் எக்ஸலன்ஸ். ரைட்டா? தென் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா
8000க்கும் மேற்பட்ட பேஷண்ட் வந்து போகக்கூடிய ஒரு அருமையான இடம். 2500+ பெட்ஸ் வந்து இங்க இருக்கு. டொனேஷனே வாங்க மாட்டாங்க. எந்த காலேஜ்லயுமே இப்பெல்லாம் டொனேஷன் இல்லை பிரைவேட் காலேஜஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மறைமுகமா வேற ஏதோ விதத்துல வாங்கிட்டு இருக்காங்க. பட் இங்க எல்லாமே கிளீன். இந்த நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்களே என்னெல்லாம் நீங்க வாங்க போறீங்களோ அதெல்லாம் சார்ட்ல போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு, அது மாதிரி அழகா சார்ட்ல போட்டது மட்டும் தான் வாங்கக்கூடிய ஒரு அருமையான நிறுவனம். ரைட்டா? அதுவும் பிரைவேட். நோ டொனேஷன், நோ கேபிடேஷன், பியூர் மெரிட் மூலயமா தான் இங்க சீட்ஸ் வந்து அலாட் ஆகுது. ஸ்ட்ராங் வேல்யூஸ், கம்பேஷன், சர்வீஸ், கம்யூனிட்டி, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெயின் ஃபோக்கஸாக வச்சிருக்காங்க. மேஜர் இந்தியன் அண்ட் குளோபல் ஹாஸ்பிட்டலில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்குது. தென் இன்டர்நேஷனல் ரெகக்னேஷன், USA, UK, ஆஸ்திரேலியா, கல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நர்சிங் ப்ரோக்ராம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அண்டர் கிராஜுவேட்ல நர்சிங் இருக்குது, GNM டிப்ளமா கோர்ஸ் 3 years + இன்டர்ன்ஷிப்பு, தென் BSc நர்சிங்ல டவுன் கேம்பஸில் 4 years + இன்டர்ன்ஷிப் இருக்குது. தென் சித்தூர் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 years + இன்டர்ன்ஷிப் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட்ல MSc இருக்குது, போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் இருக்குது, தென் போஸ்ட் பேசிக் நர்சிங் டிப்ளமா கோர்சஸ் இருக்குது, ஃபெலோஷிப்ஸ் ஃபீல்டில் இருக்குது, தென் PhD நர்சிங்கும் இங்கே வந்து பண்ண முடியும். தென் நர்சிங்ல என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் என்னெல்லாம் படிக்கிறாரோ அதெல்லாமே நர்ஸ் வந்து படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டர்ல அனாட்டமி படிக்கிறாங்க, பிசியாலஜி படிக்கிறாங்க, சைக்காலஜி படிக்கிறாங்க. ஏன்னா சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பீப்புள் கூட மிங்கிள் ஆகி பண்ணணும் அப்படின்றப்ப அவங்களுடைய சைக்காலஜி தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான இருக்கு. பயோ கெமிஸ்ட்ரி, ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங், அனாட்டமி, பிசியாலஜி, பயோ கெமிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் படிக்கக்கூடிய பாடமாக இருக்குது. தென் மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செமஸ்டரில் படிக்கிறாங்க. தென் 5th வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டரில் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், கம்யூனிட்டி மெடிசன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய MBBS ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. இவங்க கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் அப்படின்ற மாதிரி படிக்கிறாங்க. OBG தென் வந்து பீடியாட்ரிக்ஸ் சம்மந்தமாகவும் 6வது செமஸ்டரில் படிக்கிறாங்க. மென்டல் ஹெல்த், ஃபோரன்சிக், எத்திக்ஸ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரன்சிக் வந்து நம்மளுடைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட் படிப்பாங்க, அதுவும் இவங்க வந்து படிக்கிறாங்க. ரைட்டா? தென் இவங்க ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் அண்ட் எத்திக்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறாங்க. செமஸ்டர் 8 வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச், எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாகவும் இங்கே இருக்குது. 1 year இன்டர்ன்ஷிப் அக்ராஸ் ஆல் மேஜர் ஹாஸ்பிட்டல் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் 1 yearக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப். ஏன்னா என்னதான் படித்தாலும் நேரடியாக அதை போய் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும். அப்படின்றதுனால எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 year இன்டர்ன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் அலைட் ஹெல்த் சயின்சஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கோர்சஸ் இருக்குது. எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிசியோதெரபி இருக்குது இங்கே. தென் MLT லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்குது. தென் BBBA ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். பட் இது எல்லாமே வந்து யாருக்கு? உமன் ஒன்லி தான். ரைட்டா? BBA ஹாஸ்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் உமன் ஒன்லி. கார்டியாக் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, நியூக்ளியர் மெடிசன், பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங், அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, இது எல்லாமும் ஜென்ரல் 2 பேருமே போக முடியும். இந்த BBA ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் லேடிஸ் மட்டும்தான், உமன்ஸ் மட்டும்தான். தென் அலைடு ஹெல்த் டிப்ளமோ கோர்சஸும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து கொடுக்குறாங்க. சித்தூர் கேம்பஸ் வந்து இது இல்லாமல் அடிஷ்னல் டிகிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியா டெக்னாலஜி, தென் ஹேண்ட் அண்ட் நெப்ரோபசி, தென் மெடிக்கல் ரேடியேஷன் டெக்னாலஜி, தென் ஸ்டெரிலைசேஷன் டெக்னாலஜி, யூரோலஜி டெக்னாலஜி, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோர்ஸு? 2 year டிப்ளமா கோர்ஸாகவும் இங்கே வந்து கொடுக்குறாங்க. சித்தூர் கேம்பஸ்லையும் இதெல்லாமும் அவைலபிள் இருக்குது. தென் PGலையும் டிப்ளமா கோர்ஸ் இருக்குது, ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னாலும் இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் எப்படி சார் நான் நர்சிங் போய் ஜாயின் பண்ணணும், என்ன சார் எங்களுடைய எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10+2 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் வந்து மேண்டேட்டரி. 45% வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் OBC கேட்டகரியில் இருக்கிறவங்க. தென் SC/STக்கு வந்து 40% மார்க் இஸ் கம்பல்சரி ஃபார் 11 and 12 போர்ஷன்ஸில். தென் ஃபீமேல் ஒன்லி, அன்மேரிடு, ஏஜ் 17 to 30. எதுக்கு? நர்சிங்க்கு வந்து ஃபீமேல் ஒன்லி கேண்டிடேட் மட்டும் தான் இங்கே எடுக்கிறாங்க. அதுவும் என்னவா இருக்கணும்? அன்மேரிடு கேண்டிடேட் மட்டும் தான் இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. மெடிக்கல் ஃபிட்னஸ் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னா கண்டிப்பாக மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக தேவை இருக்கும். ஏன்னா நம்மளே வந்து பார்க்குறோம், இங்கே டீச்சிங் வந்து ஒரு 1 year வந்து ஒரு ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து பண்ணுறப்ப நிறைய பசங்க வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபிட்னஸ் இல்லைன்னா எங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அந்த கான்சென்ட்ரேட் லேக் ஆகுறதுனால இங்கே மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து இங்கே கேட்குறாங்க. ஸ்டெப்ஸ் என்னன்னா, அப்ளை பண்ணணும். அப்ளை ஆன்லைன் admission.cmc.ac.in. இந்த CMC
vellore.ac.in இந்த வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் அப்ளிகேஷனுக்கான இன்னும் டேட்ஸ் வந்து கொடுக்கல. நீங்கள் ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துடும், மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். ரைட்டா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பெல் ஐக்கானை என்ன பண்ணணும், கிளிக் பண்ணி வச்சா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ரைட். தென் ஸ்டெப் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான். அது ஒரு 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கான சிலபஸ் என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். தென் மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஆஃப்டர் த எக்ஸாம்ஸ் முடிச்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ, ஃபைனல் மெரிட் ரேங்க் ஒன்று கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு யாருக்கெல்லாம் அட்மிஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல பக்காவாக இருந்தாங்கன்னா அவங்க சீட் எடுத்துக்கலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? ஸ்டெப் 1 ஆன்லைன் டெஸ்ட், பிசிக்ஸ்ல 20 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில 20 கொஸ்டின், பயாலஜில 20 கொஸ்டின், ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் எபிலிட்டி. ஏன் சார் ஆப்டிடியூட் பார்க்குறாங்கன்னா, ஆப்டிடியூட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கு. அதனால இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்கிங் இருக்கு. ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் பாருங்க. இது பிசிக்ஸ் 20, கெமிஸ்ட்ரி 20, பயாலஜி சப்ஜெக்ட் கூட முக்கியம் இல்லை, ஆப்டிடியூட் வந்து தான் ரொம்ப முக்கியம். அப்படின்றதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த கொஸ்டின் ஃப்ரம் ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் எபிலிட்டியில இருந்து கேட்குறாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை. அதனால மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மிஸ்டேக் இருக்குமா இல்லையா அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸ்டெப் 2ல என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கீங்க, இன்டர்வியூ நடக்குது, மெடிக்கல் ஃபிட்னஸ், அப்புறமா நம்ம சொன்ன மாதிரி அடிஷ்னல் டெஸ்ட் ஃபார் கிறிஸ்டியன் மைனாரிட்டி அப்ளிகன்ஸ். அவங்களுக்கு அடிஷ்னல் என்னெல்லாம், அவங்களாம் பைபிள்லாம் வந்து சிலதெல்லாம் படிச்சிருக்கணும், பைபிளில் டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு. அதெல்லாம் வந்து அடிஷ்னல். அதனால பைபிள் எல்லாம் நல்லா தரவா பண்ணிட்டு போகணும். ரைட்? அப்புறமா சிலபஸ் ஃபார் என்ட்ரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசிக்ஸ்ல என்னெல்லாம் கேட்பாங்க? மெக்கானிக்ஸ் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஆப்டிக்ஸ் கேட்குறாங்க, எலக்ட்ரிசிட்டி கேட்குறாங்க, தென் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பிசிக்ஸ். இந்த 5 சாப்டர்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க, 20 கொஸ்டின். தென் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் 3லுமே பேசிக்ஸ் வந்து கேட்குறாங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பிசியாலஜி இஸ் வெரி மேண்டேட்டரி. ஏன்னா நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹியூமன் பிசியாலஜி தெரியாமல் இருந்தால் எப்படி, அந்த பேசிக் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படின்றதுனால ஹியூமன் பிசியாலஜி, ஜெனெடிக்ஸு, எக்காலஜி, பாட்னி, ஜுவாலஜியோட பேசிக்ஸும் இதில் வந்து இருக்கும். 3மே 20 கொஸ்டின். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கு, கரண்ட் அஃபேர்ஸ், நியூமரிக்கல், லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாமே +1 +2 பேஸ்டு ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அந்த சிலபஸ் எல்லாம். ரைட்டா? அடுத்தது நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னா எப்போ எக்ஸாம்ஸ் சார் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிப்ரவரியில் கொடுத்துருவாங்க. மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் முடியும். அட்மிட் கார்டு ஏப்ரலில் ஜென்ரேட் பண்ணுவாங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். ரிசல்ட் மே லாஸ்ட்ல கொடுத்துருவாங்க. ஸ்டெப் 2 இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருது? ஜூன்ல வந்து 2026ல இன்டர்வியூ இருக்கும். ரைட்? அதுக்கு அடுத்தது ஃபீஸ் வேணுமே. எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம போய் படிக்கணும்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவு சார் ஃபீஸ்? நான் சொன்னல ரொம்ப கம்மி ஃபீஸ். பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 810 ரூபாய் தான் டியூஷன் ஃபீஸ் பெர் இயருக்கு இங்க வாங்குறாங்க. டோட்டல் இயர்லி காஸ்ட் இன்க்ளூடிங் ஹாஸ்டல் மெஸ் சேர்த்து 74,000 இருந்து 80,000 தான் ஆகும். நீங்க பாருங்க, எங்கன்னா 810 ரூபாயில இயருக்கு டியூஷன் ஃபீஸ் எங்க வாங்குவாங்க? எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட் காலேஜ்ல கூட வாங்குறதுல இங்க வந்து அந்த அளவுக்கு கம்மியா கொடுக்குறாங்க. ஜிஎன்எம்பி டிப்ளமா கோர்ஸ் டோட்டல் இயர்லி காஸ்ட் 15,000 இருந்து 30,000 வருது. தென் ஏஹெச்எஸ் அலைடு ஹெல்த் சயின்சஸ்ல 20,000 இருந்து 26,000 ரூபாய் வரைக்கும் பெர் இயர் இருக்கு. இது வந்து ஹாஸ்டல் சேர்க்காம. ரைட்டா? இதுல ஸ்காலர்ஷிப் அவைலபிள் இருக்குமா? ஆமா, குவாலிட்டி ஸ்டூடெண்ட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹாஸ்டல் இது ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும், பேரண்டோட இன்கம் கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஹாஸ்டல் வந்து 40,000 to 60,000 வரைக்கும் பெர் இயர். மெஸ் பிளஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து 40,000 to 60,000 ரொம்ப கம்மி மெஸ்ஸுக்கெல்லாம். இப்போ நாங்கள் கூட நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், மெஸ் வச்சுருக்கோம், 5,000 ரூபாய் மினிமம் வந்து பசங்களுக்கு செலவாகுது. அப்படின்றப்ப டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெண்டுமே சேர்த்து ஸ்டேக்கும் ஹாஸ்டல் ஃபுட்டுக்கும் சேர்த்தே ரெண்டுமே வந்து 6,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். கேரியர் எப்படி இருக்கும்ப்பா இந்த நர்சிங்லாம் நாங்கள் போகிறோம்னா, அலைட் ஹெல்த் சயின்சஸ்லாம் படித்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நர்சிங் கேரியர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸாக போகலாம். ஐசியூ தனியாக இன்னைக்கு வந்து நர்சஸ் தேவைப்படுறாங்க, ஓடி நர்ஸ் இருக்காங்க. தென் வந்து பீடியாட்ரிக்கு தனியாக போகிறாங்க,
சைக்காட்ரிக்ல இருக்காங்க, ஆங்காலஜி நர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இதுக்கான கோர்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணுறப்ப எடுத்து நம்ம பண்ண முடியும். நர்ஸுக்கு வந்து ட்ரைனிங் இப்போ சொல்லி தராங்க இல்லையா, நர்ஸுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்களா, ஃபேக்கல்ட்டி இருக்குல்ல, நர்ஸ் எஜுகேட்டராக போகலாம், நர்ஸ் மேனேஜராக போகலாம், தென் கம்யூனிட்டி ஹெல்த் பப்ளிக் ஹெல்த் நர்ஸாக போகலாம், தென் இன்டர்நேஷ்னல் ஜாப்ஸ் நிறையவே யூஎஸ்ஏ, யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, கல்ஃபில் எல்லாம் கண்ட்ரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நர்ஸுக்கு இங்கத்தையோட பல மடங்கு சேலரியில் வந்து அங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அலைடு ஹெல்த் கேரியர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிசியோதெரபிஸ்ட், ரேடியோகிராஃபரு, லேப் டெக்னீஷியன், நம்ம ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் இவங்கெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஹாஸ்பிட்டல். ஓடி அண்ட் அனஸ்தீசியா டெக், கார்டியாக் டெக்னாலஜி, கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு டாக்டர் அனஸ்தீசியஸ்ட் இருக்காரு, அவருக்கு போய் பண்ணிட முடியாது. அனஸ்தீசியா டெக்னாலஜி கூட இருக்கிறவரும் கண்டிப்பாக இந்த அசிஸ்டன்ட் வேணும். அதே போல் கார்டியாக் டெக்னாலஜி அசிஸ்டண்ட்டும் இருந்தால் தான் அந்த கார்டியாலஜிஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியும். ஏன்னா அவர் வருவார் பார்ப்பார், மற்ற வேலை எல்லாமே இவங்க தான் பார்க்கணும். ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஏன்னா உள்ளே போனதுமே ஓபியில் வந்து சீட்டு போடணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் பே பண்ணணும், அதுக்கு பில்லிங் பண்ணணும், அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து என்ட்ரியிலே நீங்கள் பார்க்கலாம். அவங்க இல்லைனாங்க ஃபங்க்ஷனே ஆகாது. என்னதான் டாக்டர் இருந்தாலும் இதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்களா, ப்ராப்பராக அந்த இன்ஸ்டியூஷன் ரன் பண்ண முடியாது. அதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனு, தெரபிஸ்ட்டு, குளோபல் டிமாண்ட் இன் ஹெல்த் கேர் செக்டாரில், இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹெல்த் கேர் செக்டாரில் இந்த ஃபீல்டில் நிறையவே வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. சேலரி அண்ட் பிளேஸ்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். நர்ஸுக்கு வந்து சேலரி எவ்வளோ சார் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு நார்மல் ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல், இப்போ வீட்டு பக்கத்தில் கூட சில சின்ன சின்ன கிளினிக் வச்சுருப்பாங்க, அதில் கூட நீங்கள் நர்ஸு பார்க்கலாம். அவங்களாம் என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் நம்ம ஒரு டீசெண்டாக சிஎம்சியில் படிக்கிறாங்க, இல்லைன்னா நம்ம அண்ணா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சேலரி வந்து நல்ல பேக்கேஜ் நல்லாவே கிடைக்கும். ஸ்டார்டிங் சேலரி 25,000 to 35,000 பெர் மந்த்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிட் கேரியர் ஸ்டார்ட் பண்ணதுமே தென் 5 to 8 lakhs வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு சீனியர் லெவலில் 8 to 15 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் இந்தியாவில். இதுவே அப்ராட்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் அல்லது 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவ்வளவா கிடைக்குது அப்படிங்களா. ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டருக்கே ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற இடத்துல பாருங்க, டாக்டருக்கு அசிஸ்டண்டா போறக்கூடிய நர்ஸுக்கே 30 லட்சத்துல வந்து 1 கோடி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஏன் நம்ம அதை வந்து ட்ரை பண்ணக்கூடாது? ஏதோ படிச்சுட்டு வேலை இல்லாமல் போறதோட வெளிநாடுகளில் போனால் நல்லா அபரிதமாக தான் சம்பாதிக்க முடியும்னா நம்ம அது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமே. அதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு, இதுக்கு தான் நம்ம ஆர்ஜிஆர்ல கோமட்ன்ற 2026க்கு ஒரு கம்பைன்டு பேக்கேஜ் காமன் ஆன்லைன் மெடிக்கல் அண்ட் என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய என்ட்ரன்ஸ் பிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, மேக்ஸ் இருக்குது, பயாலஜி இருக்குது, ஜென்ரல் ஆப்டிடியூடு இருக்குது, லாஜிக்கல் ரீசன் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. இதெல்லாத்தையும் சேர்த்த மாதிரி நம்ம கவர் பண்ணுற மாதிரி 20,000 ஃபீஸில் நம்ம ஈஸியாக சீட்டு வாங்குறதுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 500 ஸ்டூடெண்ட்க்கு 50% என்ன இருக்குது ஃபீஸில் கன்செஷன் இருக்குது. அது என்னன்றதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். அலைடு ஹெல்த் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பேக்கேஜ் 3 to 5 lakhs கிடைக்குது. ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து 4 to 7 lakhs பேர் ஆன வரைக்கும் சம்பாதிக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓவர்சீஸும் ஏற்கனவே பார்த்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸு, யூகே, ஆஸ்திரேலியாலாம் நல்லாவே டிமாண்ட் இருக்குது இந்த கோர்சஸ்க்குலாம். நம்ம சொன்னோம் இல்லையா, கோமட் 2026 ஆர்ஜிஆர் அகாடமியோட ப்ரோக்ராம் 1 year 1 program எவ்ரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நீங்கள் என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு, நீட் எக்ஸாம் எழுதலாம், ஜே எழுதலாம், ஐசர் எக்ஸாம்லாம் நெக்ஸ்ட் எழுதலாம், எஸ்ஆர்எஃப் ஜே எழுதலாம், விஐடி எழுதலாம், பிட்சாட் எழுதலாம், அமிர்தா எழுதலாம், கேஐஐடி எழுதலாம், எல்பியூ நடத்தக்கூடிய நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதலாம். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட் எக்ஸாம், கியூட் எக்ஸாம், கிளாட் எக்ஸாமு, சாய் யூ கேட்டு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜிஇ மெயின் அண்ட் அட்வான்ஸு, இது இல்லாமல் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சிஎம்சியோட நர்சிங் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸ் போகிறதுக்கான என்ட்ரன்ஸும் நம்ம அழகாக கவர் பண்ணி கொடுக்குறோம். ஒரு குறைஞ்ச ஃபீஸில், அதை சொன்னல 10,000 ப்ளஸ் டேக்ஸில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 500 ஸ்டூடெண்டாக இருந்தால் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஜாயின் பண்ணணும் இமீடியட்டாக நினைக்கிறீங்களா, 8695 8695 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசிட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிடுங்க. இல்லை சார் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, 8925824314 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். சார் உங்ககிட்ட டைரெக்டாக பேசணும் சார் அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி பேசுங்க. சப்போஸ் நீங்கள் கால் பண்ணுறப்ப எடுக்க முடியலன்னா மிஸ்டு காலில் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு திருப்பியும் கால் பண்ணுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களையும் என்ஜினியரிங், மெடிக்கல், ரிசர்ச் ஃபீல்டில் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் வைக்கணும் அப்படின்றது தான் ஆர்ஜிஆரோட மெயின் குறிக்கோளாக இருக்குது. எங்கள் டீம் அதுக்காக தான் டெய்லி பேசிஸில் கண்டென்ட்டை எடுத்து உங்களை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ப்ளஸ் இந்த வீடியோவை உங்களுக்கு மட்டும் அனுபவிச்சா போதாதுங்க, நல்ல விஷயம்னா நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணணும். அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷனு, உங்கள் கூட படிக்கிற கிளாஸ்மேட்ஸு, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் எஜுகேட்டராக இருக்கீங்க, இல்லை ஃபேக்கல்ட்டி மெம்பராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்கூலை ரன் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்கூலோட குரூப்பில் இந்த விஷயத்தை நம்மளுடைய வீடியோஸுடைய லிங்கை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய மாணவர்களுக்கு பணம் செலவு பண்ணி கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க, பணம் செலவு பண்ணி கேரியருக்கு என்னன்றதை பிளான் பண்றாங்க, 10,000 பே பண்றாங்க, 20,000 பே பண்றாங்க. ஃப்ரீயா உங்களுக்கு எல்லா கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை ஆர்ஜிஆர் டீம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ரைட்டா? அடுத்த வீடியோல ஒரு நல்ல கண்டென்ட்டோட திருப்பியும் நான் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.